ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் தண்டுக்கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கட்டு தண்டுக்கீரை வாங்கியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம இதில் இந்த தண்டு முத்தாமல் இலசாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்டு முத்தி இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னாவே நார் வரும் பாருங்கள். இந்த மாதிரி தண்டு யூஸ் பண்ணக்கூடாது. மிச்சப்படி இந்த இலையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு முக்கால்வாசி இதில் இலசாக இருக்கும். அப்படி தண்டோடையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கீரையை. இப்போ நம்ம இந்த கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கீரை செய்யும்போது கண்டிப்பாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கீரையில் சம்டைம்ஸ் இந்த புல் வேறு செடிகள்லாம் சேர்ந்து வந்துடும். ஸோ ஒவ்வொரு கீரையாக எடுத்து க்ளீன் பண்ணிக்கணும். கீரை சமைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம சமையலில் கண்டிப்பாக கீரை வேணும். எப்போவுமே கீரையை சேர்த்துக்கோங்க. அடிக்கடி வாரத்தில் ஒரு 2 times ஆச்சு 2 வெரைட்டி ஆஃப் கீரையாச்சும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இந்த தண்டில் முத்தின தண்டு பக்கத்தில் இருக்கிற அந்த கீரை எல்லாத்தையுமே நான் கிள்ளி எடுத்துக்கிறேன். தண்டு முத்தலைன்னா அந்த தண்டோடையே நான் சேர்த்துக்குவேன். இது நல்ல முத்தின தண்டாக இருக்குது. சம்டைம்ஸ் அந்த வேரோடு சேர்ந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு முத்தி இருக்காது. அதை வேர் மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த தண்டோடையே சேர்த்துக்கலாம். இதில் இந்த பூ இருக்குது இல்லைங்களா, அந்த பூவையும் சேர்த்துக்கக்கூடாது. பாருங்கள், இந்த தண்டு எவ்வளோ முத்தி இருக்குதுன்னு பாருங்கள். அதனால் இந்த லீஃப் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய இலையுள்ள கீரைகளை க்ளீன் பண்ணும்போது ஒரு மாதிரி அடுக்கி வச்சோன்னா நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ பாருங்கள், கை ஃபுல்லாக அடுக்குன மாதிரி நான் கிள்ளி எடுத்துகிட்டு அதை அப்படியே பாத்திரத்தில் வைக்கும் போதே ஒரே பக்கமாக அடுக்கி வச்சுக்கணும். இப்போ லீஃப் ஒரு பக்கமாக தண்டு ஒரு பக்கமாக வர மாதிரி அடுக்கி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு சின்ன டிப்பு தான். இது இந்த பசலைக்கீரை, அதுக்கப்புறம் மணத்தக்காளி கீரை, இந்த மாதிரி தண்டு கீரை இதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு பொடி பொடியாக கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கீரை பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கீரை பொரியல் செய்யறதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாது. கொஞ்சமாக சேர்த்துட்டாவே போதும். நான் ஒரு 2 ஸ்பூன் தான் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் சின்ன வெங்காயத்தை ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது வதங்கட்டும். இதுக்கு காரத்துக்கு 2 வரமிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். இதுக்கு வேறு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்க்க வேண்டாம். இதுவே நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு கீரையை சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்துட்டு மூடி வச்சு வேக வைக்க வேண்டாங்க. ஓப்பன்லேயே அது வெந்துடும். அப்படியே சுருங்கி கொஞ்சமாக வதங்கி வெந்துருங்க. ஒரு 2 மினிட்ஸ்லேயே வெந்துடும். கீரை வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அடிக்கடி கிளறி மட்டும் விடுங்க. மூடி வைக்காமல் வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பு இப்போ போட வேண்டாம், அது ஃபுல்லாக குறைஞ்சிட்டோம். அதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கீரை அப்படியே குறைஞ்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே போட்டோன்னா உப்பு அதிகமாக போட்டுருவோம். இப்போனா கொஞ்சமாக குறைஞ்சிரும். இதுக்கு அளவாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக தேங்காய் துருவல் இருந்தால் சேர்த்துக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் நெல்லை தாளிச்சனால தேங்காய் துருவல் எதுவும் சேர்த்துக்கல. உங்களுக்கு வேணால் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இல்லை இப்படியே ப்ளைனாக செஞ்சாலும் சூப்பராக தான் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.